Hi friends, welcome to Hema Spicy சமையல். இந்த வீடியோவில் அசார்டட் ப்ரௌனி பாக்ஸ் ஹாஃப் கேஜி 9 பீசஸ் வர்ற மாதிரி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். என்னோட பிஸ்னஸ்க்கு பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ ப்ரௌனிஸை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் சுகரை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். சுகர் வந்து மெஷர் பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் சுகரை வந்து மெஷர் பண்ணிவிடுவேன். 120 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் சுகர் மெஷர் பண்ணும்போது கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் வந்து கம்மியாக வேணும்னா 100 கிராம்ஸ் கூட எடுத்துக்கலாம். மினிமம் 100லேருந்து 140 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம சுகர் வந்து நம்ம டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கலாம். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே பவுலில் நான் நாகா மைதா வந்து ஒரு 75 கிராம்ஸ்லேருந்து 85 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபஜ்ஜியாக வேணும்னா மைதாவோட குவான்டிட்டியே கம்மியாக எடுத்துக்கணும். அதே நமக்கு கேக்கி டெக்ஸ்சரில் வேணும் அப்படின்னா மைதாவோட குவான்டிட்டியே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது 70 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். 70லேருந்து 75 கிராம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பிராண்டடாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வைஸ் வந்து ப்ரௌனி நல்லாயிருக்கும். இப்போது கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டு பிடிக்கும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்ப்பேன் ஹாஃப் கேஜி மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் டார்க் காம்பவுண்ட் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 2M பிராண்டு தான் டார்க் காம்பவுண்ட் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அது வந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா 150 கிராம் வந்து எடுத்துக்கிறேன். 150 கிராம் வந்து நம்ம சாக்லேட் அதாவது காம்பவுண்ட் எடுக்கும்போது நல்லா வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சு நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது நமக்கு மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 150 கிராம் அளவுக்கு நான் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் 140லேருந்து 150 வரைக்கும் எடுத்துக்கலாம். நல்லா அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காம ப்ரௌனிஸ் வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வருதுன்னா அதுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் காரணம். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதே பாத்திரத்தில் நான் வந்து பட்டரையும் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பட்டர் வந்து 60லேருந்து 75 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் நான் எடுக்கிற அளவு பார்த்திங்கன்னா 75 கிராம்ஸ் எடுப்பேன். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து ஃபஜ்ஜியாக கிடைக்கும். உங்களுக்கு கேக்கியாக வேணும்னா 60 கிராம்ஸ்லேருந்து 50 கிராம் கூட எடுத்துக்கலாம். நான் எதுக்காக உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு பண்ணுறீங்கன்னா எவ்வளோ யூஸ் பண்ணலாம், இல்லை வெளியில் பண்ணி கொடுக்குறதுக்குனா எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நான் வந்து 75 கிராம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒரு சில கஸ்டமர்ஸ் கேட்கும்போதே நல்லா எனக்கு ஃபஜ்ஜியாக வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா பட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ரொம்பவும் அதிகம் சேர்த்துடக்கூடாது. 75 கிராம்ஸே வந்து அதை விட அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அது வந்து கரெக்டான அளவு. அதை விட அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப ஃபஜ்ஜி ஆகிடும். நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த அளவு வந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 60 கிராம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். இப்போ ரெண்டுமே சேர்த்துட்டு நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பாயில் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு சாக்லேட்டை வந்து அந்த பாத்திரத்தோட மேலே வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது சாக்லேட்ஸை வந்து அந்த மேலே வச்சுட்டு ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எக்கை வந்து கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 எக் எடுத்துக்கலாம். ஹாஃப் கேஜிக்கு நம்ம 2 எக் தான் சேர்ப்போம். எக்கு வந்து புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வெளியில் வச்சுருங்க. இப்போது எக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சி இந்த மாதிரி ஊற்றும் போது நமக்கு அந்த கரு வந்து கலையாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாவே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் முட்டை. ஸோ அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அதில் ஒயிட்டாக இந்த மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். அந்த பேட்சஸ் வந்து நம்ம எடுத்துடணும். அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த கவுச்சு ஸ்மெல்லாம் வந்து அதிகமாக வராது. நான் எப்போவுமே இதை ஃபாலோ பண்ணிடுவேன், எடுத்துருவேன். அப்போ வந்து நமக்கு கவுச்சு ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்குமே நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே பாருங்கள், நமக்கு
காம்பவுண்ட் வந்து நல்லாவே வந்து மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா வந்து மெல்ட் ஆனதை நல்லா வந்து நம்ம ஸ்பேட்சுலா வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த கிளாஸி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு கட்டி கூட இல்லாமல் இருக்கும். இந்த கிளாஸி லுக் இப்போ வந்திருக்கு பாருங்கள், நல்லா கிளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதே மாதிரி இந்த கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். அதுக்குள்ளே எக்கையும் நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹேண்ட் பீட்டர் வச்சே தான் நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இதிலே வந்து நம்ம நல்லா வந்து க்ரிங்கிள் டாப்போடு எப்படி வருதுன்னு பாருங்கள். நமக்கு அதுக்காக எந்த விதமான பீட்டருமே தேவையில்லை, ஹேண்ட் பீட்டரே போதும். இப்போ வந்து நல்லா வந்து நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். 120 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் பவுடர் பண்ணி. அதை வந்து நம்ம எக்கு கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் வந்து அந்த எக்கு கூட சேர்ந்து நல்லா நல்லா கரைஞ்சிடணும். அப்போ தான் வந்து நமக்கு க்ரிங்கிள் டாப் நல்லா வரும். அதனால் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பீட் பண்ண நல்லா லிக்விடாக ஆகிடும். அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா க்ரிங்கிள் டாப் வரும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ப்ரௌனிஸ்க்கு பண்ணுறதுக்கு அந்த மேலே வர க்ரிங்கிள் டாப்புக்கு மெயின் ரீசனே இது தான். எக்கு பீட் பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து பீட் ஆகிருக்கணும். அந்த சுகர் வந்து ஃபுல்லாக அதில் டிசால்வ் ஆகிருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த க்ரிங்கிள் டாப் நமக்கு நல்லா வரும். அதனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா வந்து கை வச்சு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த நரநரப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு. சூடு இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் எடுத்து நம்ம எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடாக இருந்துச்சுன்னா சேர்க்காதீங்க. சூடு இருக்கும்போது எப்போவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி மெல்ட் ஆகி நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துட்டு நல்லா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருங்க. ஏன்னா கிராம் ரேட்டில் நம்ம போடுறதுனால கிராம் கணக்கில் தானே சேர்க்குறோம் எல்லாமே. ஸோ அதனால் கொஞ்சம் கூட நமக்கு டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. அதனால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காம்பவுண்டும் இது சேர்க்கும்போது டெக்ஸ்சர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒட்டி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து கொக்கோ பவுடர் கூட சேர்த்து வச்சுருக்கேன். மைதாவையும் கொக்கோ பவுடரையும் இது மாதிரி அதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கும். அப்போது இந்த மாதிரி நல்லா வந்து ஃபில்ட்ரு வச்சு நல்லா சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது நமக்கு இந்த மாதிரி கட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட நமக்கு வந்துடும். ஸோ இன்னொரு பேட்சஸையும் சேர்த்து நான் நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட அதை நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி சளிச்சதுக்கப்புறமா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா சர்க்குலர் மோஷன் அண்ட் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு பேட்டரோட சீக்கிரமாக வந்து ஃப்ளார் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதனால் இந்த மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. ப்ரௌனிஸ்க்கு மெயின் அதுதான். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ரௌனிஸ் ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் இப்போ நான் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் எடுத்துக்கோங்க. ஸோ பேட்டர் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து லிக்விடாக இருக்கக்கூடாது. நமக்கு எக்லெஸ் பண்ணும்போது மட்டும்தான் பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பரை வந்து டின்னில் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 7 இன்ச் டின்னு எடுத்திருக்கேன். 1/2 kg பேக் பண்ணுறதுக்கு 7 இன்ச் டின்னு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது பட்டர் பேப்பர்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கிது. பேக்கிங் பேப்பர் இது வந்து நான் ஜெப்டோவில் வாங்கினது. இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபுட் சேஃப்டி, இந்த மாதிரி க்ரீஸ் ப்ரூஃபு, மைக்ரோவேவ் ப்ரூஃபு, அந்த மாதிரி நான் ஸ்டிக்கி, இந்த மாதிரிலாம் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, இந்த மாதிரிலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் வந்து 99 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வந்து காஸ்ட் அதிகமாக வாங்கினாலும் நமக்கு வந்து பட்டர் பேப்பர் வந்து நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இது மாதிரி ரோல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிலே கட் பண்ணுறதுக்கு ஒரு
சைடில் வந்து ஒரு நைஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்புறம் பேப்பர் வந்து பட்டர் பேப்பர் எப்படி வந்து டின்னுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். இந்த சைட்ஸ்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு போடணும். ஸோ அது வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ பேக்கிங் ட்ரேவை பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போது ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு பேக் மோடில் வச்சிடணும். இதில் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து டைமர் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீஹீட் ஆகிடும். ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணுறதுக்கு அந்த பேட்டரை எடுத்து நம்ம டின்னோட சேர்த்து உள்ளே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் யூஸ் பண்ணுறது வந்து மார்ஃபி ரிச்சர்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணணும் அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஓடிஜிக்கும் தகுந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து மாறிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேட்டர் வந்து 10ல் வந்து சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட வந்து மிச்சம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்பேச்சுலாவில் இருக்கிறத ஒரு நைஃப் வச்சு அதையுமே வந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அசாடட் ப்ரௌனி பண்ணுறதுனால அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும். எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டிக் வச்சு நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஏர் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போது கொஞ்சம் நட்ஸ் வந்து ஆல்மண்ட் மட்டும் எடுத்திருக்கேன் நான். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். மிக்சர் நட்ஸாக கேட்டால் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஆல்மண்ட் மட்டும் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நான் எப்படி சேர்க்குறேன்னு சொல்லிட்டு. அடுத்தது லாவா ப்ரௌனிக்காக டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அவங்க டார்க் சாக்லேட் கேட்டாங்க, ஸோ அது மாதிரி எடுத்திருக்கேன். மில்க் சாக்லேட் கேட்டால் மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. காம்பவுண்ட் சேர்க்கல, டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஓரியோ ப்ரௌனிக்கு ஒரு ஓரியோ பிஸ்கட்டை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா ரெண்டாக இந்த மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட் அண்டு டார்க் சாக்லேட் சேர்த்து டபுள் சாக்லேட்டுக்கு அதையுமே போட்டிருக்கேன் ஒரு சைடில். அதுக்கப்புறம் கிட்கெட் ப்ரௌனிக்கு அதுவுமே ஒரு கிட்கெட்டில் பாதி எடுத்து இந்த மாதிரி உடச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நியூட்டல்லா ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். அது வந்து லாஸ்ட்டாக வந்து டூத்பிக் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா டார்க் சாக்கோ சிப்பு அதையுமே கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த இடத்துல போடணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரியே 7 இன்ச் டின் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் சாக்கோ சிப்ஸு நான் யூஸ் பண்ணுற பிராண்ட்ஸுமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த பிராண்டில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் குவாலிட்டியாக எல்லாமே வாங்கிட்டோன்னா நமக்கு ப்ரௌனியும் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதுதான் ரீசன். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு இடத்துல மட்டும் கேப் விட்டுருக்கேன். அது வந்து நார்மல் டார்க் சாக்லேட் ஃபஜ்ஜி ப்ரௌனியாக அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ டோட்டலாக 9 பீசஸ் ப்ரௌனிஸ் இதில் வரும். இப்போது ஓடிஜி வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இதில் டின்ஸை வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக ஒரு 25 to 30 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக 25 மினிட்ஸ் பேக்கிங் டைம் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. இது வந்து கட் பண்ணுற வீடியோ வந்து எந்தில் கட் ஆகிடுச்சு, சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு பீசஸ் போட்டுட்டு நான் வந்து அதையுமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக ஒரு பீசஸுமே நமக்கு ரொம்ப வந்து ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்திருந்தது. இது வந்து நியூட்டல்லா ப்ரௌனி. அதுக்கப்புறமா டார்க் சாக்லேட், டார்க் சாக்கோ சிப், ஒயிட் சாக்கோ சிப் அது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். உங்கள் கஸ்டமர்ஸ் கேட்டாலும் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து டேஸ்டியான ப்ரௌனிஸ் வேணும்னா கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது ப்ரௌனிஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ப்ரௌனிஸ் டீட்டெயிலை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் கேளுங்க. நான் டீட்டெயில் வந்து எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.